ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். சினிமா பார்க்கலாமா? எஸ். நிறைய பேர் கேட்டிங்க, என்னப்பா வெறும் கிரிக்கெட்டு கபடி எதை பேசுகிறீங்க, சினிமா எதுவும் பேச வேண்டியதானே? அப்பப்போ ஏதாவது சினிமா பேசிகிட்டு இருப்போம். ரைட், யூஎஸ்ஏ வந்திருக்கவங்களுக்கு தெரியும். நேற்று நைட்டு இந்த படத்தை பார்த்துட்டேன். அண்ட் இந்தியன் 2 தாத்தா. ரைட், நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு உங்களுக்கு விவரிக்கிறேன். ரைட், 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய படம். டஃப் அண்ட் சேலஞ்ச் டு ரீக்ரியேட் 1996 வந்த இந்தியனை திருப்பி ரீக்ரியேட் அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் அதே டேரக்டர் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். இந்த படமே ரொம்ப லாங் மேக்கிங், 4-5 வருஷமாக. இந்தியன் 1996 இருந்த இந்தியன் இப்போ 2024 0 டாலரன்ஸோட வராரு இந்தியன் தாத்தா. கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டேக் பண்ணுற மாதிரி ஸ்டோரி. 30 வருஷம் முன்னாடி ஊழலை ஒழிக்கிறதுக்கு தாத்தா வந்தார். ஒரு தாத்தா வந்து நிறைய ஊழலை ஒழிப்பார். அதே தாத்தா இப்போ திரும்பி வர்றாரு ஊழல் ஒழிக்க. அவ்வளோதான், நோ எக்ஸைட்மெண்ட். 100% ஆஃப் த ஆடியன்ஸுக்கு தெரியுது தான் கதைன்ட்டுன்னு. தாத்தா வந்து திரும்பி ஒழிக்க போகிறாரு, திரும்பி போக போகிறாருன்ட்டுன்னு. அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. சரி, என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் போனேன். ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி கதை தெரிஞ்ச கதை தான் அது. எப்படி ஒழிக்க போகிறாரு, புது மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அந்த 1990s பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பாருங்கப்பா இதான்ட்டுன்னு. அதே டெம்ப்ளெட்டு இந்த 30 வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட 14 படமும் என்னமோ பண்ணார். 9 படத்தில் ஊழலை ஒழிக்கிறது தான் அவரோட வேலை. ஃபுல் 9 படம் நீங்கள் உங்களுக்கே தெரியும். அர்ஜுனை வச்சு ஊழல் ஒழிச்சாரு, விக்ரம் வச்சு ஒழிச்சாரு, ரஜினி ஒழிச்சு வச்சாரு, கமலை வச்சு ஒழிச்சாரு, ஒழிச்சிக்கிட்டே இருக்காரு. கமலை வச்சு ஊழலை ஒழிஞ்ச மாதிரி தெரியல. அதே டெம்ப்ளேட்டை கதையை கொஞ்சம் புதுசாக யோசிச்சிருக்கலாமோ, ஸ்க்ரீன் பிளே புதுசாக யோசிச்சிருக்கலாமோன்னு தோணுது. கமல் ஓகே, சிவாஜிக்கு அப்புறம் ஒரு கெட்டஸ்ட் ஆக்டர்னா அது கமல்ஹாசன் தான். ஒரு ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் தான் அநாயங்க இருக்குது, வெறுப்பேற்றுது. நல்லா தெரியுது, திக்கா ரப்பரை போட்டு வச்சிருக்காரு. 1996 இந்த படம் வந்தபோதே பெட்டராக இருந்தது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகலை. அப்போவே அந்த மேக்கப் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ வந்து அது ஒட்டவே இல்லை. அப்புறம் எடுத்தோன்னே என்ன, ஒரு டீச்சர் வந்து பில்டிங்லேருந்து விழுந்துடுறாங்க, கேட்டால் லஞ்சம் வாங்கினாருறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்கிறாரு, கேட்டால் அப்பாவால் லோனை கடன் அடைக்க முடியல, டிராக்டர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. குல்ஷன் குரோவர் எடுத்தோன்னே வராரு. அவர் பழைய காலத்து ஹிந்தி வில்லன். அவர் அது பேன் இண்டியாவுக்காக வந்தாருன்னு நினைக்கிறேன். விஜயமலையா லுக்கா லைக் மாதிரி கப்பலில் அப்படியே ஜாலியாக பாட்டுக்கிட்டலாம் பாடிட்டு அவருக்கு ஒரு பாட்டு வேறு. அந்த இடத்துல வந்து லஞ்சம் தாத்தா கொண்டுறாரு அவரை. பியூஷ் மிஸ்ரா அவரும் ஒரு நல்ல ஆக்டர், ஹிந்தி ஆக்டர். அவர் லஞ்ச பணத்தில் ஸ்பேஸில் போகணுன்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்துல, ஜீரோ கிராவிட்டியில். அங்கே வந்து அவர் வர்மக்கலை எபிலிட்டியில் அவர் அடித்து சாவடிக்கிறாரு. வில்லனை ஓட ஓட உறாரு கமல். வர்மக்கலையில் ஒரே ஒரு குத்து, எப்படி ஒரு சுத்து, ஒரு இடுப்பில் ஒரு குத்து, முதுகில் ஒரு குத்து, கன்னத்தில் ஒரு குத்து, அவ்வளோதான். அவர் சொல்கிறபடியெல்லாம் நடக்குது. ஓடுனா ஓடுங்கிறாங்க, லைஃப் ஃபுல்லாக பாடுனா பாடிட்டே இருக்காங்க வில்லன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக சாவடிச்சுட்டே வர்றாரு. போலீஸாக பாபி சிம்மா இவர் எப்படியா பிடிச்சே காட்டுற பாரு, விட்டனா பாரு, நெடுமுடி வேணும் பையனாக வராரு. நெடுமுல லேட்டாக தான் வராரு போலீஸ் வந்து சுற்றி பிடிச்சி, ஏர்போர்ட்டில் சுற்றி பிடிச்சி, கமான் ஹேண்ட்ஸ் அப் மாட்டிக்கிட்டியா அப்படின்னும் போது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஹேட் வச்சு தூக்கி போகிற பாம்படி தப்பிச்சு போகிறாரு. ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் மேலேருந்து கிளாஸ் உடஞ்சி விழுது, அதை நக்கலாக குத்தி காட்டுறாரு கமல். 80வது வாட்டி அது விழுந்து என்னை காப்பாற்றுதுன்னு. இந்த மாதிரி சில சீன் ரசிக்கிற மாதிரி இருந்தது. பாபி சிம்மா துரத்தி போகிறாரு, ஏமாந்துறாரு, பிடிக்க முடியல. பல கெட்டப்பில் வராரு கமல். இந்த எல்லா கெட்டப்பும் தசாவதாரத்திலே பார்த்துட்டோம் நம்ம. இதில் வரது இல்லாமல் திடீர்னு இன்னும் கார்பரேஷன்காரராக வராரு, திடீர்னு சைனாக்காரராக வராரு, டைபிக்காரராக வராரு. ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்ததை தவிர மனசில் ஒட்டவே இல்லை. சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிற மாதிரி தான் இந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் வராங்க. ஃபர்ஸ்ட் ½ hour அவர் கூட 3 பேர், பிரியா பவானி சங்கர், நம்ம ஜெகன், இன்னொருத்தர் வராரு. 4 பேர் சோஷியல் மெசேஜாக ரோட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் எடுத்து வீடியோவாக போட்டு அவங்களுக்குன்னு சில ஆடியன்ஸு, சில வியூவர்ஸ் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் நமக்கு கம்பேக் இண்டியன்னு ஹேஷ்டேக் போடுறாரு. உலகம் ஃபுல்லாக சுற்றுது, துபாய், அமெரிக்கா, லண்டன் எல்லாத்தையும் சுற்றி கடைசியில் கமல் கண்ணுக்கு போயிட்டு திரும்பி கமல் இந்தியாவுக்கு வராரு. கம்பேக் இண்டியன்னால வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு. அவங்களோட சீன்ஸ் அண்ட் ரோல்ஸ்லாம் நிறையா இருந்தது. சித்தார்த்தோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம். ரவுல் பிரீத் சிங் வராங்க. வராங்க, எதுக்கு வராங்க, ஒன்றுமே தெரியல. திடீர்னு வராங்க, திடீர்னு போகிறாங்க, ஒரு ஐடியாவே இல்லை. ஐ திங்க் அதுவும் பேன் இண்டியா காட்டுறதுக்காக தான் போகிறாங்க பிறகு. எஸ் சூர்யா வராரு. 2-3 சீன் தான் வராரு. உடம்பு ஃபுல்லாக பப்பி லைரி மாதிரி நகையை மாட்டிக்கிட்டு வராரு. பண்ணிட்டு பாரு, கீழ்ச்சிட்டு பாரு, அதை பாரு, ஃபோன்லேயே மாட்டிகிட்டு இருக்காரு. பட் மேபி பார்ட் 3 அவர் வருவார். பார்ட் 3 அப்படிங்காமா, அது கடைசியில் சொல்கிறார் அது என்னன்னு. இவரோட படத்தையே நிறைய நக்கல் விட்டுருக்காரு சங்கர். ஆமாம், சிவாஜி படத்தை பஜ்ஜி சாப்பிடு இல்லை, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த சீன் அது மாதிரி ஒரு சீன் வருது. நக்கலா நிக்கலை அப்படின்னு எந்திரன் படத்தில் வரும். அதே சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி இவர் ஒரு ஓன் படத்தை இவரே கலாச்சார மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் எடுத்த படத்தில் 2 பெஸ்ட்டு படம்னா அது இதெல்லாம் தான். சிவாஜி ஆகட்டும், எந்திரன் ஆகட்டும். அந்த படத்தை வேறு புதுசாக கூட யோசிக்க முடியலையா? புதுசாக ஒரு காமெடி சீனோ,
புதுசாக இன்னும் ஒரு ஸ்க்ரீன் பிளே யோசிக்க முடியல சங்கர் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டயலாக்லாம் மொக்கையாக இருக்குது. அந்த 1990s வந்த டயலாக் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பெரிய கமல் வந்து என்னோட மீசை என் பையன் முகத்தில் குத்துன்றதுக்காக மீசை எடுத்தவன் அந்த சேனாதிபதினு பவர்ஃபுல் டயலாக்ஸ் நிறையா இருக்கும். இங்கே என்ன இருக்குது, அதே அரைச்சமாகவே அரைச்சாதான் லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குறான், படிக்கிறவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல, தூங்குறவன் தூங்குறான், ரீல்ஸ் போகிறவன் ரீல்ஸ் பார்க்குறான், படம் பார்க்குறவன் படம் பார்க்குறான், என்ன ஊருடாதுன்னு அதே டயலாகை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு கமல். புதுசாக அவரால் டயலாக் யோசிக்க முடியலன்னும் போது கொஞ்சம் முதல்ல சுஜாதா இருந்தார், இவர் கூட நிறைய டயலாக்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு இல்லாதது ஒரு ரீசனாக இருக்கும். அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. கமல் தாத்தா வர இடத்துலலாம் வர மியூசிக் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் ரஹ்மானோட மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து காட்டுறாங்க. சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் எக்ஸலண்ட் லொக்கேஷனில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுருக்காங்க. எடிட்டர் ஆகட்டும், ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஆகட்டும், ரோடு ஃபுல்லாக சேஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. மற்றபடி எதிர்பார்த்த இது கமல்கிட்டருந்து வரல. அண்ட் பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் 1000 கோடியை டச் பண்ணி போயிட்டு இருக்கிற காலத்தில் அண்ட் பிரம்மாண்டத்துக்கே பேர் போன நம்ம சங்கர் அந்த பிக் கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா இந்த எந்திரனுக்கு அப்புறம் இந்த 14 வருஷத்தில் 3 படம் 3 ஃப்ளாப் அவர் கொடுப்பாரு. பார்த்தா இவர் அரைச்சமாகவே திரும்பி அரைச்சிருக்காரு. ஊழலே வச்சு அரைச்சிட்டு புதுசாக எதுவும் யோசிக்க முடியல சங்கரால். புதுசாக யோசிச்சு கொஞ்சம் புது மாதிரியே கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த படம் நல்லா போயிருக்கும். ஏன்னா ஸ்டார் கேஸ்ட் அந்த மாதிரி விவேக், மனோபாலா இவங்களாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்த மட்டும் இல்லை. இப்போ இருந்தாலும் திரையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கமல், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்மா, எஸ் ஜே சூர்யா, ராகுல் பிரீத் சிங், பியூஷ் மிஸ்ரா, குல்ஷன் குரோவர், ஒரு ரேணுகா, தம்பி ராமையா, ஒரு பெரிய பெட்டாலியன் இருந்து எல்லாரையும் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இதில் கடைசியில் படம் முடியும் போது எண்டு கிரெடிட்டில் வர ஒரு சின்ன ட்ரெய்லர் காட்டுறாங்க. இந்தியன் 3 வருதுன்னு 2025. அப்பா ஹெல்ப் மீ பச்சாவ் அப்படி தான் சொல்ல தோணுது. 3 மணி நேரம் ரொம்ப இழுத்து திராவம் மாதிரி தான் எடுத்து தான் சொல்லணும். நிறையா இந்த படம் எடுக்கிறதுக்குள்ளே இக்கப் நிறையா இருந்தது. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து அது நல்லா கதையிலே தெரியுது. ஏதோ பிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கோர்வையாகவே இல்லை. அண்ட் திடீர்னு கம்பேக் இந்தியனுங்கிறாங்க. திடீர்னு அதே ஜனங்க ஒரு ரோட்டில் ஒரு ரவுடியை கொண்டுட்டாங்கன்றதுக்காக அந்த ரவுடி பொம்பளை கத்துறாங்க. ஹோல் சென்னையே திரண்டு வருது இது கமலை துரத்திக்கிட்டு, லட்சக்கணக்கான பேர். அதே ஆடியன்ஸ், அதே யூத் எல்லாம் கோ பேக் இந்தியன் அப்படின்னு போடுறாங்க ஹேஷ்டாக். டக்குன்னு நடக்குது. இவர் படத்தில் தான் ஒரே நாளில் சிஎம் ஆகிடலாம், ஒரே நாளில் பாட்டு கற்றுக்கலாம். பிரபுதேவா அப்படி தான் கற்றுப்பார் இது காதலன் படத்தில். ஸோ சங்கர் படத்தில் இதெல்லாம் எப்போதும் உண்டு. பட் இப்போ தான் நம்ம எல்லாரோட ரசனைகள் மாறிடுச்சா இல்லை அவுடேட்டட் ஆகிட்டாரா சங்கரா, அதெல்லாம் நம்பர் 3 சங்கர் 3 இப்போ இந்தியன் 3 வரும்போது தெரியும். இல்லைன்னா கேம் சேஞ்சர் ரவி ராம் சரணை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காருங்களே, அது வந்தோன்னு பார்ப்போம். மேபி அதில் பழைய சங்கரை பார்க்க நேரிடலாம். ஏன்னா அதில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு, நல்லா தெரியுது படத்தை பார்க்கும்போது. அண்டு யூனோ அந்த 1996 பார்த்தீங்கன்னா, அந்த 1990s வந்து இந்தியனில் அவர் கொலை பண்ணுறதாகட்டும், அந்த வர்மக்கலை யூட்டிலைசேஷன், எமோஷனலாக எப்படி இருக்கிறாரு, ஏன்னா நம்புகிற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. ஆனால் அது 1996 வந்து 30 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. அதிலே 75 வயசாக காட்டுவாங்க. இப்போ 105 வயசாக காட்டுறாங்க. அப்போ அவர் எவ்வளோ வீரியம் குறைஞ்சிருக்கணும். அவர் ஃபைட் பண்ணுறதாகட்டும், டைலாக் டெலிவரி இல்லையா 10 பங்கு ஏறி அவெஞ்சர்ஸை தூக்கி சாப்பிட்றாரு பிறகு. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக பண்ணியிருக்காங்க. எனிவே அது கொஞ்சம் ஒட்டில் வர மொத்தத்தில் 2லாம் 1/2 மணி நேரம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இதான் நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் பார்த்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.